நம் விடை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த விராலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஈட்டி போன்று இருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். விராலியுடைய வேரையும் இலைகளையும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த விராலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். காய்ச்சல் சம்பந்தப்பட்ட மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் மலேரியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலாக இருக்கட்டும், டைஃபாய்டு சம்பந்தப்பட்ட காய்ச்சல், சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல் அல்லது சாதாரணமாக ஏற்படக்கூடிய வைரல் காய்ச்சல்கள், இந்த மாதிரி எந்த வகையான காய்ச்சல் ஏற்பட்டாலும் நமக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த நோய் குணமான பிறகு கூட உடலில் ஒரு கடுமையான பலவீனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டைஃபாய்டு நோய் இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு 3 மாதம் ஆன பிறகோ 6 மாதம் ஆன பிறகோ கூட வழக்கமாக அவர் செய்யக்கூடிய வேலைகளில் பாதி அளவு கூட செய்ய முடியாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் பலவீனம் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இதய சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், பித்தப்பை கற்கள் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள். ஸோ உடல் தேற்றி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாடர்ன் மெடிசனில் கிடையாது. இந்த விராலியை பொறுத்தவரையிலும் அது ஒரு மிகப்பெரிய உடல் தேற்றியாக பயன்படுகிறது. விராலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிட்டு கொண்டிருந்தாலே மிகப்பெரிய அளவில் உடல் தேற்றியாக அது செயல்பட்டு உடலில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதி முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக கேன்சர் கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதே போல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய கேன்சர் கட்டிகள், கழுத்து பகுதிகளில் குறிப்பாக தைராய்டில் ஏற்படக்கூடிய கேன்சர் கட்டிகள், இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த விராலி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. விராலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேரிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு 200 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து ஒரு தேநீர் போல அருந்துகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் வரதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ரீன் டீங்கிற ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கும். ஆனால் அதை விட 1000 மடங்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பொருள் விராலி. இந்த விராலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலிகை தேநீரை தினசரி ஒரு 2 வேளை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே உடலில் கடுமையான மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உடலில் எடை குறையிறதை பார்க்கலாம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதை பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய திக்னஸ், ஐஎன்ஆர்னு சொல்லுவோம், ரத்த பரிசோதனை செய்யும்போது ரத்தம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்ப்போம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மூளையில் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உண்டாக்குவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கு விராலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதைவிட முக்கியமாக உடல் தேற்றி உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்குவதற்கு இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விளம்பரத்தில் ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை இதில் இந்தந்த விட்டமின்ஸ் இருக்குது, இந்தந்த மினரல் இருக்குது, இந்த மாத்திரையோட விலை 2000 ரூபாய், இதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நம்பி சாப்பிட்றோம். ஆனால் ஒரு 6 மாதம் அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த விராலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேநீராக ஒரு மாத காலம் சாப்பிட்டு வந்தாலே உடலில் நல்ல மாற்றம் தெரியறதை பார்க்கலாம். ஒரு 3 மாத காலம் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளுடைய அளவில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அதுதான்
இந்த விராலிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சக்தி. இன்றைக்கு நிறைய பேருக்கு வெரிகோசெல் அப்படின்னு வரக்கூடிய பிரச்சனை, அதாவது விதைப்பையின் மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற ஒரு வகையான அடைப்புன்னு சொல்லுவோம். ஆண்களுக்கு பெரும்பாலும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்து போவதற்கும் ஆண்களுக்கு குழந்தை இல்லாமல் போவதற்கும் அதிகமாக வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா இதுதான். இதை சரி செய்யக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா விராலிக்கு உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 10 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து அதில் ஒரு 10 மில்லி அளவுக்கு இந்த விராலியுடைய சாறை இட்டு ஒரு 2 நிமிடம் அதை நன்றாக கொதிக்க வைத்து அதன் பிறகு இந்த கரைசலை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட சொல்லுவோம். இதை ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த வெரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். ஏன்னா வெரிகோசல் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. சில நேரங்களில் அந்த மாதிரி அறுவை சிகிச்சையினாலேயே நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அறுவை சிகிச்சையே இல்லாமல் வேகமாக அந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த விராலி அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெய்க்கு உண்டு. இந்த விராலியுடைய இன்னொரு முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, மூல நோய் ஏற்படும் போதோ அல்லது அதிகமான கார உணவுகளை நாம் சாப்பிடும்போதோ நமக்கு ஏற்படக்கூடிய வயிற்று எரிச்சல், அதாவது மோஷன் போகிற இடத்துல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலை, அந்த அரிப்புகளை குணமாக்குவதற்கு இந்த விராலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா விராலியோட இலையை ஒரு 10 இலையை அடித்து நல்லா அரைச்சிட்டு அந்த அரிப்பு ஏற்படக்கூடிய எரிச்சல் ஏற்படக்கூடிய இடங்களில் தடவிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுருவாங்க. இதை செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர், இன்றைக்கி நிறைய வகையான மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாய்ஸ்சரைசர் கிடைக்கிறத விட 100 மடங்கு நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆசன கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மோஷன் போகக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் அரிப்புகளை குறைப்பதற்கு விராலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. விராலிக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தழும்புகளை நீக்குவதில் இந்த விராலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. தழும்புகளை நீக்குவது அப்படின்னும் போது பெரும்பாலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா உடலில் ஒரு காயம் ஏற்படும் போதோ அல்லது முகப்பருக்கள் ஏற்படும் போதோ, குறிப்பாக முகப்பருக்கள் கழுத்து மற்றும் முதுகு பகுதிகளில் ஆண்களுக்கு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அதை குணப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு கடினமான விடயம். அப்படி குணமானாலும் கூட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கரு நிறமான புள்ளிகளை கொண்ட தழும்புகளாக அவை இருப்பதை பார்க்க முடியும். அந்த மாதிரி இடத்துல கூட இந்த விராலியிலிருந்து எடுக்கக்கூடிய இலையை அரைத்து குளித்தாலே அந்த தழும்புகள் மாறிவிடுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, விராலியை பொறுத்தவரையிலும் உடல் தேற்றி, உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொருள், உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை தடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருள். கண்மூடித்தனமாக வியாபாரங்களை நம்பி ஒரு பொருளை வாங்கி க்ரீன் டீ மாதிரி பொருட்களை சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த விராலி மாதிரி இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட அதோட இலைகளை ஒரு தேநீராக அருந்தினால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் நன்மை எவை, தீமை என்பவை என்பது நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இணைய குற்றங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் இணையம் தொடர்பான நெருக்கடிகள், பிரச்சனைகள் மிகவும் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இணைய குற்றங்களுக்கான தீர்வுகள் என்பது அல்லது இணைய குற்றங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் கிடைத்த தகவல்கள் மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தன. அதாவது இந்த இணைய குற்றங்களால் பாதிக்கப்படுகிறவர்களில் 1.6% பேர் மட்டும்தான் காவல்துறையினுடைய உதவியை நாடுகிறார்கள் என்பதுதான் அந்த ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்ட தகவல். அதாவது 100-ல் 1 அல்லது 2 பேர் மட்டும்தான் காவல்துறையினுடைய உதவியை நாடுகிறார்கள். மீதி கிட்டத்தட்ட 98 பேர் தங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய இந்த அநீதிகளை அல்லது இந்த குற்றங்களை அப்படியே மூடி மறைத்து விடுகிறார்கள் அல்லது அதற்கான நிவாரணம் தேடுவதற்காக அவர்கள் காவல்துறையை நாடுவதில்லை என்பது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி
ஒரு இணையத்தின் வழியாக தங்களுக்கு இழைக்கப்படுகிற குற்றங்களுக்காக எதிராக பொதுமக்கள் நடவடிக்கைகளில் இறங்காததனுடைய விளைவாக இந்த இணைய குற்றங்களை செய்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் என்ன செய்தாலும் சரி நம்மை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிற ஒரு மனோபாவம் பரவி வருகிறது. ஏனென்றால் ஒரு குற்றத்திற்கு எதிரான ஒரு ஆக்ஷன் இருக்கிறது, ஒரு செயல் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் குற்றம் இழைப்பவர்களுக்கும் ஒரு மனத்தடை இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குற்றத்திற்கு ஆளாகிறவர்கள், பாதிக்கப்படுகிறவர்கள் 198 பேர் புகார்கள் கூட கொடுப்பதில்லை என்பது ஒரு குற்றச்சூழலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இணைய குற்றங்களில் முக்கியமாக அந்த ஆய்வுகள் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்பது பெரும்பகுதி குற்றங்கள் என்பது பாலியல் சார்ந்த குற்றங்கள். அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாலியல் ரீதியாக யாராவது ஒருவரை துன்புறுத்துவது அல்லது அவரை தொடர்ந்து அதாவது ஒரு இணையத்தில் சாதாரணமாக பழக்கம் ஏற்படுகிற ஒருவரை தொடர்ந்து அவருக்கு செய்திகள் அனுப்பி அவரை நேரில் வரும்படி வற்புறுத்துவது அல்லது ஆபாச படங்களை அவருக்கு அனுப்புவது அல்லது அவருடைய படங்களையே மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிட்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, இவை போன்ற இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாலியல் சார்ந்த குற்றங்கள் இணையத்தில் இன்றைக்கு பெருகி வருகின்றன. இன்னொரு புறம் இணைய மோசடிகள், அதாவது நீங்கள் இணையத்தின் மூலமாக இது போன்ற பொருள்களை விற்பது அல்லது உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களிடமிருந்து ஒரு கட்டணத்தை ஒரு பணத்தை கட்டச் சொல்லி பிறகு அந்த பணத்தை கட்டிய பிறகு அவர்களுக்கு பதிலுக்கு அவர்களை ஏமாற்றுவது, இது போன்ற விஷயங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் கிரெடிட் கார்டு மோசடிகள், அதாவது உங்களுடைய கிரெடிட் கார்டு எண்ணை திருடுவது, அதிலிருந்து பணத்தை எடுப்பது போன்ற விஷயங்கள், இப்படியான பல்வேறு விதமான குற்றங்கள் இன்றைக்கு இணையத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் சாதிய ரீதியான மத ரீதியான தாக்குதல்கள், தனிப்பட்ட முறையில் கொலை மிரட்டல்கள் விடுப்பது, அச்சுறுத்துவது போன்ற விஷயங்கள் கூட இணையத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளிப்படையாக செய்யப்படுகின்றன. இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஏன் காவல்துறையை நாடுவதில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக பாதிக்கப்படுகிறவருடைய மனநிலை. இன்னொரு புறம் இந்த புகார்களை பெறக்கூடிய காவல்துறையினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு இந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இப்படியெல்லாம் பல கேள்விகள் இதில் இருக்கின்றன. முதலாவதாக இந்த பாதிக்கப்படுகிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இதில் பாதிக்கப்படக்கூடிய பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், இதை உண்மையில் இவர்களை நாம் எதிர்கொண்டால் மேலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும், நாம் இவர்களால் பழிவாங்கப்படுவோம் அல்லது எதிர்காலத்தில் இவர்களால் நமக்கு இன்னும் பெரிய துன்பங்கள் ஏற்படும் என்கிற அச்சத்தின் காரணமாக இதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிடலாம் என்கிற ஒரு மனநிலை பலருக்கும் இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து பெரிதாக்கினால் இது மேலும் நமக்கு பல்வேறு விதமான அவமானங்களை சமூகத்தில் கொண்டு வரும் என்கிற பயத்தின் காரணமாகவும் இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் வெளியே சொல்வதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இது போன்ற குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் பல சமயங்களில் அவர்களுக்கு நன்கு தெரிந்த நபர்களாக இருப்பதால் அல்லது அவர்களுக்கு மிகவும் பழக்கமான நபர்களாக இருப்பதால் அவர்களுக்கு எதிராக போய் புகார் கொடுப்பதிலும் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம் இருக்கிறது. இது ஒரு புறம். இதில் காவல்துறை அணுகுவதில் உள்ள சிக்கல்கள், நீங்கள் ஒரு காவல்துறையிடம் போய் இந்த புகாரை கொடுத்தால் பல சமயங்களில் இதை ஒரு புகாராகவே பல காவல் நிலையங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இதை ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரமாக மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது தனிப்பட்ட ஒரு பர்சனல் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட விவகாரமாக பார்க்கிறார்களே ஒழிய இதில் ஏதோ ஒரு சமூக குற்றம் இது என்கிற ஒரு உணர்வு காவல்துறையினருக்கே இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஒருவரை அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை பின்தொடர்வது, அது நீங்கள் சைபர் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் வெளியில் நீங்கள் பின்தொடர்ந்தாலும் சரி, நேரடியாக பின்தொடர்ந்தாலும் சரி, அது சட்டப்படி கடுமையான குற்றம் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது அதையும் மீறி அவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அப்படி செய்கிறவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர் நினைப்பதற்கு பதிலாக, வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக அவர்களை கூப்பிட்டு பல இடங்களில் எச்சரித்து அனுப்பிவிடுகிறார்கள். இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. சட்டப்படியாக நடவடிக்கைகள் இந்த விஷயத்தில் மேற்கொள்ளப்படுவதே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இன்னொரு புறம் இந்த சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு என்பது இன்றைக்கு இணையம் என்பது ஒரு கிராமங்கள் தோறும் கூட பரவிவிட்டது இன்றைக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஊரில் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அங்கு அந்த குற்றத்தை விசாரிப்பதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வசதிகள் கிடையாது. மாறாக இது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு சைபர் கிரைம் செல் ஒன்று சென்னையில் இன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் குற்றம் நடந்தாலும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரிவு தான் அதை விசாரிக்க வேண்டும்.
அப்படி இருக்கிற போது அவர்கள் இந்த புகாரை இங்கு அனுப்பி அவர்கள் அதை விசாரிக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து மேல் நடவடிக்கைகளை எடுப்பதற்குள் காலம் கடந்து விடுகிறது. சமீபத்தில் ஒரு வினிப்பிரியா என்கிற பெண் கூட அப்படி ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பே அந்த பெண்ணினுடைய தந்தை தன்னுடைய மகள் தவறாக இணையத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று புகார் கொடுத்தும் கூட 20 நாட்களுக்காக நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக அந்த பெண் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு செய்தியை கூட நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கிற போது இந்த தாமதம் என்பது பல சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய சேதங்களை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக பலர் காவல்துறையினருடைய ஒரு உதவியை நாடுவதில்லை. இன்னொன்று, காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகள். ஏனென்றால் இன்றைய அதிநவீன இணைய தொழில்நுட்பத்தில் ஒரு நபர் எங்கே இருக்கிறார், எங்கிருந்து இது போன்ற தவறான தகவல்களை அனுப்புகிறார் என்று தெரிந்து கொள்வதற்கு தொழில்நுட்ப ரீதியான வல்லுநர்கள் காவல்துறைக்கு தேவை. ஆனால் காவல்துறையில் அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் பரவலாக பணிக்கு அமர்த்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. சைபர் குற்றங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்களை அரசு காவல்துறைக்குள் கொண்டு வரவே இல்லை, அல்லது இருக்கக்கூடியவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். இது இன்றைய இணைய குற்றங்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது அவை பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், வேறு தனிமனித விரோத குற்றங்கள் என்று பலவித குற்றங்கள் இருந்தும் கூட அவற்றை விசாரிப்பதற்கான கட்டமைப்பும் இல்லை. இப்படியாக காவல்துறைக்கு போனால் தங்களுக்கு அதனால் எந்த பயனும் இருக்காது என்கிற நிலையில் 98% பேர் காவல்துறைக்கு இந்த விஷயத்தை அணுகுவதே இல்லை என்பது சைபர் குற்றங்கள் பெருகுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் பாதிக்கப்பட்டால் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக காவல்துறையை நாட வேண்டும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் அதற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுவதற்கான பயிற்சியும் காவல்துறைக்கு அளிக்கப்பட்டால் மட்டும்தான் இணைய குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர், ஆய்வாளர் முனைவர் சி. இளங்கோ. ஒரு தமிழறிஞரா, ஆய்வாளரா, இலக்கியத்துக்கும் ஆய்வுகளுக்குமான தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகழ்வாராய்ச்சிலாம் நிறைய பண்ணுறது நம்ம பார்க்குறோம். கல்வெட்டுக்கள், பல படிமங்கள், இதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகளுக்கும் இலக்கியங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது, இதெல்லாம் நம்ம ஏன் பாதுகாக்கணும், அதற்கான அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, ஆய்வாளரா, இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். வணக்கம். ஒரு தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிறதுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஆன தொடர்பு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியணும். ஏன்னா நீங்கள் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் பேராசிரியர், ஆனால் இந்த மாதிரியான ஒரு தொல்பொருள் ஆய்வுகள்லையும் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. நம்மளுடைய பழங்கால கல்வெட்டுக்கள், தொல்பொருள்கள், இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பற்றி வலியுறுத்தி சொல்றீங்க. இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்கு, இதோட முக்கியத்துவம் பற்றி இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? தொல்பொருள் அப்படின்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ தொல்பொருள் சார்ந்தும் அதற்கான ஆய்வுகள் எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்குங்கிற பல விஷயங்களை, தகவல்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தொல்பொருள் அப்படின்ற ஒரு பெயர் அளவுல நம்மளுக்கு தெரியுது, அப்படின்னா என்ன சார், எதெல்லாம் தொல்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? அதாவது தொடர்ச்சியாக இந்த பூமியில் மனித சமூகம் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அது வாழ்ந்தபோது தான் விட்டு சென்ற தடயங்களை அடுத்த தலைமுறைக்கு, அதாவது கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்தில் அது பயன்படுத்திய எழுத்து மூலமாக ஆவணப்படுத்தப்படாத சில தடயங்கள் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி ஆவணப்படுத்தப்படாத தடயங்கள் எதுவோ இன்னைக்கு இருக்கிற மனித சமூகம் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்துச்சு அப்படின்றதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவைகள்லாம் இருக்குதோ அவைகள் எல்லாம் நம்ம தொல்லியல் ஆவணங்களாக நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எழுத்து அறிந்த சமூகத்திலுடைய தொல்பொருள் விஷயங்கள் என்ன, எழுத்தே இல்லாத காலகட்டத்தில் இந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது அப்படின்றதுக்கான ஆவணங்களாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், புழங்கு பொருட்கள்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானைகள், அவர்கள் பயன்படுத்தின அந்த தட்டுகள், மேலும் அவங்க இறந்த பிறகு அவங்கள வச்சு புதைச்ச ஈமத்தாழிகள், இங்கே ஆங்கிலத்தில் ஏர்ன்னு சொல்கிறவங்க, இந்த ஈமத்தாழிகள், இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்க பயன்படுத்தின இரும்பு பொருட்கள், உலோக பொருட்கள், இதெல்லாம் அன்னைக்கு அதாவது எழுத்து மூலமாக ஆவணங்களாக அறியப்படாத காலகட்டத்தில் அந்த மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள்
அப்படின்னு நம்ம அந்த பொருட்களை வச்சு நம்ம கணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டாரத்துக்கும் இருக்கும். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இரும்பு பயன்படுத்திய மக்கள் இந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், இரும்பை பற்றி அறியாத உலோகத்தை அறியாத மக்கள் இந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், இப்படி நம்ம பிரிக்கலாம். சரி, இதற்கு முன்பு நாடோடிகளாக வாழும்போது அந்த மக்கள் சில ஆவணங்களை விட்டிருக்கிறாங்க. நாடோடிகள் நம்ம சொல்லணும்னா வேட்டை சமூகத்தில் வாழ்ந்த மனிதன். குறிப்பாக சொல்லணும்னா 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித சமூகம் வேட்டையாடி தான் வாழ்ந்தது, உணவெல்லாம் பெற்றது நம்ம படிச்சிருக்கோம். சரி, அந்த 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு ஆவணமாக கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அவர்கள் பயன்படுத்தின கல்லாயுதங்களே பல வகைகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி கல்லாயுதங்கள் அதிகமாக நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கிற கூடியம் பகுதியில் நிறைய கிடைக்குது. இந்த கொட்டலையாற்று படுகையில் அவர்கள் பயன்படுத்திய கல்லாயுதங்களும் கிடைக்குது. இந்த கல்லாயுதங்களை கொண்டு என்ன மாதிரியான விலங்குகளை அவர்கள் வேட்டையாடி இருப்பாங்க, நீர்நிலைகளில் வேட்டையாடினா என்ன மாதிரி பறவைகளை வேட்டையாடி இருப்பாங்க, இப்படியான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கு இந்த கல்லாயுத காலகட்டம், இந்த வேட்டை சமூகம், இந்த காலகட்டத்தின் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயுதங்களோட வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நுண்கற்காலம் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். பெருங்கற்காலம், நுண்கற்காலம், இப்படி கற்காலங்கள் நம்ம விரிப்போம். நுண்கற்காலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கல்லாயுதங்களை நுட்பமாக செஞ்சுருப்பாங்க. நல்ல சிறு சிறு கத்தி, வெட்டு கத்தி, கிழிக்கிறது, அப்படியே ஒரு விலங்கை அப்படியே அறுத்து சாப்பிட்றதுக்கு, சதைகளை பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கல்லுலேயே அவ்வளோ நுட்பமாக செஞ்சுருப்பாங்க. இப்படி இந்த ஆயுதங்கள் செய்கிற ஹேண்டாக்ஸ் கல்ச்சர் அப்படின்றது நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக மிகப்பெரிய கூடியம் குகை அதுக்கு நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருந்திருக்கு. சரி, இப்படி தொடர்ச்சியாக நம்மளுடைய வரலாறுகளை எழுத்து காலத்துக்கு முந்தி இருந்த ஆவணங்கள் மூலமாக அப்படி அறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தையும் மனிதன் பாவனைகளாக வெளிப்படுத்துவான்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் கொண்டு வரோம். இதை தான் நம்ம ராக் பெயிண்டிங்னு சொல்லுவோம். பாறை ஓவியங்கள், கீழ்வாலையில் இருக்கிற பாறை ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மனித சமூகம் பயணித்த பாதைகள் பற்றியும், அவர்கள் அந்த கூட்டமாக இருக்கிற அந்த குழு நடனம் பற்றியும், வேட்டை முறைகளை பற்றியும், வேட்டை நடனங்களை பற்றியும், இப்படியான விஷயங்கள்லாம் பாறை ஓவியங்களில் வரையப்பட்டிருக்குது நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு கல்லாயுதங்கள் பயன்படுத்துகிற ஒரு காலகட்டத்தையும் நம்ம ஆவணமாக பார்க்க வேண்டியது இருக்குது, பாறை ஓவியங்களையும் ஆவணமாக பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இப்படி நாடோடியாக அணைந்த மனித சமூகம் ஒவ்வொரு இடத்துல நிலையாக தங்குது. அப்படி நிலையாக தங்கும்போது அந்த மனித சமூகத்துக்கான அறிவு வளர்ச்சின்னு இருக்குது. குறிப்பாக ஒரு இடத்துல நம்ம நிலையாக தங்கணும்னா முதல்ல அந்த இடத்தோட தன்மையை தெரிஞ்சுக்கணும். இடத்தோட தன்மையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வானிலை, தட்பவெப்பம், சூழல், பருவகாலம், இது எல்லாத்தையும் இந்த மனித சமூகம் அறிஞ்சிக்குது. பருவகாலத்தை அறிஞ்சதுக்கு மூலமாக அந்த இடத்துல வேளாண்மை, விவசாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பருவகாலங்களை அறிந்து ஒரு இடத்தில் தங்கி விவசாயம், வேளாண்மை இதெல்லாம் செய்யும்போது தான், நிலையான வாழ்க்கை வாழும்பொழுது தான் தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையுது, கலை சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையுது. அதுக்குள்ளே அவங்களுக்கான வாழ்க்கை முறை, பர்மனன்ட் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அவங்களுக்கான உணவு சம்மந்தப்பட்ட விஷயம், தாழி சம்மந்தப்பட்ட விஷயம், பதப்படுத்துதல், உணவை சேமித்து வைத்தல், தானியங்களை கிடங்குகளில் வைக்கிறது, இதுக்கு மட்பாண்ட பொருட்கள், இதெல்லாம் செய்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த சமூகம் தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த காலகட்டத்தில் நமக்கு எழுத்து முறை வளர்ச்சி கிடச்சிருது. அப்புறம் தாழிகள்லேயே பார்த்தீங்கன்னா குறியீடுகள் போட ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ் குறியீடு இருக்கும், அம்பு குறியீடு இருக்கும். சிந்து சமவெளியில் இருக்கிற குறியீடுகளும் தமிழகத்தில் கிடைக்கிற தாழியோட குறியீடுகளையும் சில ஒற்றுமை இருக்குன்னா ஆய்வுகள் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இப்போ எழுத்தை அறியாத ஒரு சமூகம் பாறை ஓவியத்தின் மூலமாக கருத்தை வெளிப்படுத்துது, தாழிகளில் குறியீடு மூலமாக தான் சார்ந்த குழு அடையாளத்தை வெளிப்படுத்துது. இப்படி இந்த குறியீடுகளே நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் எழுத்து காலகட்டத்திற்கு முன்பு இந்த சமூகம் நமக்கு விட்டு சென்ற தொல்லியல் சார்ந்த பதிவுகள். இதை ஆய்வுகள் மூலமாக, அகழ்வாய்வு மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். எழுத்துன்னு வரும்போது நமக்கு சங்க இலக்கிய பிரதிகள் தான் கிடைக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம தொன்மையான தமிழ் இலக்கிய பிரதிகளாக சங்க இலக்கிய பிரதிகள் கிடைக்குது. இதுக்குள்ளிருந்து மனித சமூகத்தோட வரலாறுகளை நேரடியாக அதில் அரசன் தெரிஞ்சிருவான். சேரன், சோழன், பாண்டியன், அதியன், ஔவையார், இப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு நேரடியாக பெயர்களோடும் அவர்கள் செஞ்ச போரோடும் அவர்கள் மக்களை ஆட்சி செஞ்ச விஷயத்தோடும் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியான காலகட்டத்திலிருந்து வரலாறு எழுதுவது மிக எளிது. ஆனால் அந்த தொல்பொருள் சார்ந்து இந்த வரலாறு எழுதும்போது சில இடங்கள் அனுமானங்களாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் சரி, இந்த இடத்துல இப்படி மக்கள் வாழ்ந்திருக்காங்களா, அப்போ சங்க காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்கிற ஊரில் அகழ்வாய்வு செஞ்சால் வேறு ஏதாவது விஷயம் கிடைக்குமா, இப்படி தொல்லியல் சார்ந்த அகழ்வாய்வுகள் அப்படின்றது நமக்கு தொடர்ச்சியாக இந்த மனித சமூக வரலாறை எழுதுறதுக்கு தொடர்ச்சியாக பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த தொல்லியல் சார்ந்த இந்த குறிப்புகளை இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அதை கொண்டு போகணுன்ற அவசியம், அதுக்கான காரணங்கள்னா என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக ஒரு வரலாற்றை மறந்த இனம் அடிமையாகும். இதுதான் நமக்கான தலைவர்கள் சொன்ன விஷயம். ஒரு மொழியை ஒரு இனம் மறந்து விட்டால் தன்னுடைய வரலாற்றையும் அது மறந்துவிடும், தன்னுடைய பண்பாட்டையும் அது மறந்துவிடும். மொழியை மறக்கும்போது, வரலாறும் பண்பாடும் மறக்கும்போது அந்த இனம் எளிமையாக அடிமையாகிவிடும். அப்படின்றதுக்கேற்ப நம்ம தமிழ் சமூகத்தோட வரலாறு ரொம்ப தொன்மையான காலகட்டத்திலிருந்து நம்ம கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த வரலாறுகளை பாதுகாத்தல்ன்றது ரொம்ப
முக்கியங்க. இந்த வரலாறை பாதுகாத்தல் அப்படின் போது எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் வரும். எப்படி பாதுகாக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்குமான அதற்கான அது என்னன்றதை நம்ம தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி பல கோவில்களை புதுப்பிக்கிறாங்க. அப்படி புதுப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் பழமையாக இருக்கிற கல்வெட்டுகள்லாம் சதிச்சிடுறாங்க. இன்னும் நமக்கு அறிஞ்ச பகுதி சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு சோழர் கால கோயில் இருக்குது. இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் அந்த கோயிலில் போய் பார்த்தோம், கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கோயிலை புதுப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள்லாம் சதிச்சிட்டாங்க. அந்த சோழரோட அந்த கல்வெட்டு இந்த இடத்துல இல்லை. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற நம்ம பேர் எழுதி வைக்கிறது, ஒரு டியூப்லைட்டில் பேர் எழுதி வைக்கிறது, இதுதான் வரலாறுன்னு நினச்சிட்றாங்க. ஒரு சோழர் காலகட்ட கோயிலேயே ஒரு கல்வெட்டுகள் இல்லாமல் போகிறதுன்றதை நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்குறோம். இது போலவே பல ஊர்களில் இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் அழிந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இந்த தாழியில் புதைச்சி அங்கங்கே வச்சு கல்வெட்டங்கள் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்காரங்க முழுசாக அந்த இடங்களை வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த கற்கள்லாம் அவங்க நீக்கிடுறாங்க. அதுக்கு அடியில் தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல. அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டும் அவங்களுக்கும் தெரியல. ஏதோ மண்ணை நோண்டுறோம், பானை கிடைக்குது, சட்டி கிடைக்குதுன்னு தூக்கி போட்டுறாங்களே தவிர அதில் ஒரு வரலாறு இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியல. இதில் நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருந்தால் அதுதான் மிக முக்கியமான ஒரு வரலாறாக மாறிடும். அந்த எழுத்தோட காலகட்டம் என்ன, தமிழ் பழைய பிராமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அது தமிழி, அந்த பழைய தமிழி வடிவம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்லாம் நம்ம ஆய்வு உட்படுத்தும் போது அந்த எழுத்து, அந்த விஷயங்கள், அந்த தாழியை நம்ம வந்து கார்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலகட்டத்திற்கு முன்பே அந்த பானையில் எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு வரலாறு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் பொருந்தல் அகழ்வாய்வில் கிடைச்ச ஒரு தாழியில் இருந்த நெல்மணிகள் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அதனோட காலகட்டம் கிமு 5ஆம் நூற்றாண்டுன்னு தெரிஞ்சுது. அப்போ பார்க்கும்போது அதில் அப்போ அந்த தாழியில் எழுதின எழுத்துக்கள் காலகட்டமும் கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம தெரியாமையே ஏதோ கிணறு நோண்டும் போது பானை கிடச்சிது, கடகால் எடுக்கும்போது பானை கிடச்சிது, எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா அந்த விஷயங்கள் வந்து நம்ம அது அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு போகணும். விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட இதை சார்ந்த விஷயங்களை பாடத்திட்டங்களை நம்ம கொண்டு வந்துடணும். குறிப்பாக பள்ளி சார்ந்த விஷயத்திலேயே ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்துடணும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாதுகாக்க நம்மளால் முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். தமிழ் இலக்கியங்களுக்கும் தொல்பொருளுக்குமான தொடர்பு, ஏன்னா நீங்கள் அடிப்படையில் ஒரு தமிழ் பேராசிரியர், இன்னைக்கு தொல்பொருள் சார்ந்த பல விஷயங்களோட முக்கியத்துவம் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, ஆய்வுகளில் ஈடுபடுறீங்க. இலக்கியத்துக்கும் தொல்பொருளுக்குமான தொடர்பு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ சங்ககாலம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சங்க இலக்கியத்திற்கும் தொல்லியலுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு உங்கள் கேள்வியை நம்ம வகைப்படுத்திக்கலாம். பின்னால் இருக்கிற பிற்கால சோழர்களுக்கும் தொல்லியலுக்குமான தொடர்பு என்ன, இப்படியெல்லாம் வகைப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா எல்லாத்துக்குமான ஆழமான தரவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கதை சொல்கிறாருப்பா, சங்க காலத்தில் இப்படி ஔவையார் இருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு படிக்கும்போது கதை மாதிரி தெரியல. ஆனால் அது தொல்லியல் மூலமாக நிரூபிக்கப்படும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள் இன்னும் ஆழம் பெறும். ஆக இலக்கியத்தில் எழுதின விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் கற்பனைகள் இருந்தாலும் நேரடியாக அந்த மக்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கான நமக்கு சான்றுகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் நடுகள் அப்படின்ற ஒரு குறிப்பு கிடைக்குது. நடுகள்னா இறந்த மனிதர்களுக்கு கல்லை நட்டு வைக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா கல் சாத்தி கருமாதி செய்தல் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியை பார்க்கலாம். அப்போ அந்த நடுகள் நட்டு வைக்கிற ஒரு விஷயம் சங்க காலகட்டத்திலேருந்தே இருக்குது. தலைவியோட போகும்போது போகிற வழியை பற்றி சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல நிறைய நடுகள் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆறலை கல்வர்கள்லாம் இருந்தாங்க, நடுகள் அச்சத்தை தரும், இப்படியெல்லாம் நடுகள் பற்றியான விஷயங்கள் குறிப்பு இருக்குது. இப்போது சங்க இலக்கியத்தில் குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கிய பிரதிகளில் சொல்கின்ற அந்த நடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொல்லியல் அகழ்வாய்வில் கிடைக்குதா பார்த்தீங்கன்னா நமக்கு தேனி மாவட்டத்தில் 3 நடுகள் கிடைச்சதுன்னு வச்சோம். ரொம்ப புலிமான் கொம்பைன்ற பகுதியில் கிடைச்ச நடுகள் தான் நமக்கு மிக பழமையான நடுகள். குறிப்பாக வந்து தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட அந்த காலகட்டம் கிமு 4 வரைக்கும் அதை கொண்டு போகிறாங்கன்னு வச்சோங்களேன். அப்போது சங்க இலக்கிய பிரதிகள்ன்றது உண்மை. சங்க காலகட்டத்தில் வந்து இந்த பாரி மன்னன் ஆட்சி செஞ்சான், அதுக்கப்புறம் பின்னால் வந்து பேகன் ஆட்சி செஞ்சான், புள்ளி மன்னன் ஆட்சி செஞ்சான். இப்போ இவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா, அதிகன் வெளியிட்ட நாணயங்கள், இவங்க வெளியிட்ட நாணயங்கள் கிடைக்கும் போது தான் சரி, அப்போ இலக்கியத்தில் அந்த மன்னர்கள் சொன்னது உண்மை, அவர்கள் வெளியிட்ட நாணயங்களும் கிடைச்சிருக்கு, இப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, இப்போ இவ்வளோ திரைகள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அரசன் நாணய பரிவர்த்தனை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒரு வர்த்தகம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் மகத வினைஞரும் மராட்ட கம்பரும் அவந்தி கொல்லரும் யவன தச்சரும் இப்படியான குறிப்புகள்லாம் கிடைக்குது. கிரேக்கத்திலேருந்து ரோம்லேருந்துலாம் வந்த குறிப்புகள்லாம் கிடைக்குது. ரோம்லேருந்து வந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு அகழ்வாய்வில் கிடைக்குது. கிரேக்கரோட காசுகள் கிடைக்குது, அவங்க கொண்டு வந்த தாழிகள் கிடைக்குது. இன்றைக்கி மதுரை பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வில் கிடைக்கிற விஷயம் நிறைய
குறிப்பாக இன்னும் நல்லா சொல்லணும்னா சங்க காலத்தில் நம் தமிழகம் ரோமானியர்கள் மிகப்பெரிய வர்த்தக மையமாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கான தரவுகள் முழுசாக கிடைக்குது. மதுரையிலேருந்து கரூர்லேருந்து அப்படியே கோயம்புத்தூர் சென்னை வரைக்கும் ரோமானியர்களோட காசுகளும் அவங்களுடைய மது ஜாடிகளும் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களும் மட்பாண்ட பொருட்களும் துறைமுக பகுதிகளிலிருந்து மருதுநில பகுதிகள் வரைக்கும் எல்லா பகுதியிலும் இது கிடைச்சிட்டு இருக்கு. அப்போது சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற அயல்நாட்டவரோட அவங்கள செஞ்ச தொழில் மற்ற விஷயங்களை பற்றியான குறிப்புகளுக்கான ஆதாரமாக இது கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இதன் தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்திலேருந்து நம்ம தொல்லியல் சார்ந்த விஷயத்தை பார்க்குற மாதிரி பிற்கால கட்டத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். இதில் இன்னும் உங்களுக்கு நல்ல குறிப்பாக நான் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனோட காலகட்ட நடுகள் ஒன்று எங்களுக்கு கிடைச்சது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கிடைச்சது நடுகள். அந்த நடுகள் ரொம்ப முக்கியத்துவமான நடுகள். குறிப்பாக ராஜராஜ சோழனோட அவருடைய மெய்கீர்த்தி பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை போரை பற்றி குறிப்பு நிறைய இருக்கும். காந்தலூர் சாலை போர்னா என்னன்றதை பற்றியான மிகப்பெரிய விவாதம் ஆய்வு உலகில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. களமறுத்து அருளினா என்ன, களம்னா என்ன, உணவு களமா இல்லை களங்களா, அதை அறுத்தா அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கும்போதே எங்களுக்கு செங்கம் பகுதியில் நான் நண்பரோடு போகும்போது அந்த நடுகள் கிடச்சிது. அந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை களமறுத்து அருளி அங்கிருந்த மலையாளர் தரை அறுத்துன்னு வருது. அப்போது காந்தலூர் சாலையில் இருந்த அந்த மக்களோட தலைகளை அறுத்தான் ராஜராஜன் போது தான் நமக்கான விவாதம் ஆய்வு உலகில் விவாதத்தில் சில வெளிச்சங்கள் கிடைக்குது. இப்போ நமக்கு தொல்பொருள் அப்படின்னாலே ரொம்ப பூமிக்கு அடியில் இருக்கிற விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு செய்தியை பற்றி முழு விளக்கத்தை அறிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கிடைக்குதுன்றதுக்கு இது நல்ல சான்றாக நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜராஜனோட நடுகள், அதுக்கப்புறம் காசுகள், ராஜராஜனோட காசுகள், மற்ற விஷயங்கள், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தொல்லியல் இது மாதிரி நம்ம இன்னொரு ஆய்வை நம்ம உட்படுத்தலாம். பல இடங்களில் புலி குத்திப்பட்டான் கல்லுன்னு கிடைக்கும். என்னன்னா புலியோடு சண்டை போட்டு இறந்த வீரனுக்கு நடுகள் வைக்கிற மரபு. அந்த நடுகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு புலியை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி அந்த வீரன் நிற்கிற மாதிரி இருக்கும், புலி அவன் மேலே அப்படி பாயிற மாதிரி வாயை கிழிக்கிற மாதிரி இருக்கும், அது கத்தியில் குத்துற மாதிரி இருக்கும். இப்படியான நடுகள் பல ஊர்களில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நடுகள்லாம் நம்ம மொத்தமாக எந்தெந்த ஊர்களில் எங்கெங்கே புலி குத்திப்பட்டான் கற்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இவைகளை வைத்து தமிழகத்தில் அன்னைக்கு இருந்த வனவிலங்கு சார்ந்த விஷயம் எந்த அளவுக்கு வளம் இருந்துச்சு, காட்டு வளம் இருந்துச்சு அப்படின்றத மாதிரியான ஆய்வுகள்லாம் கூட முன்னெடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு இலக்கிய பிரதியோடும் ஒத்துப்போது, மானுடவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒத்துப்போது, மனித அரசரோட வரலாறை தெளிவுபெறதுக்கும் புரிஞ்சுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தொல்லியல் சார்ந்த ஆய்வு நம்ம பேசும்போது தொல்லியல் படிமங்கள் பற்றின ஆய்வுகளும் நிறைய நடந்துட்டு இருக்குது. இந்த படிமங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற தகவல்கள், செய்திகள் என்னவா இருக்கு சார்? இப்போ நம்ம அந்த தொல்லுயிர் படிமங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய கவனம் செலுத்தலையான்னு கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க. ஏன்னா தொல்லியல் சார்ந்த விஷயத்துக்குள்ள நம்ம பாதுகாக்கிறது இப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வியப்பான செய்தி, வியப்புன்னு சொல்றதை விட ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம். தமிழகத்துல இது வரைக்கும் 60,000 கல்வெட்டுகள் பதிப்பிக்கப்படவே இல்லை, படி எடுத்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ கல்வெட்டுகள் பதிப்பிக்க வேண்டி இருக்குது. இவைகள் எல்லாம் அச்சில் வந்தால் தமிழோட வரலாறே மாறும். எப்படி ஒரு கல்வெட்டோட முக்கியத்துவம் இருக்குதோ, தமிழ் நிலம் சார்ந்த இந்த தொல்லுயிர் படிமங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நிறைய நம்ம பாதுகாக்கணும். இது என்னன்னே தெரியாம அதிகப்படியாக இவைகள் ரியல் எஸ்டேட் மூலமாகவும் மற்ற பெரு வணிக நிறுவனங்கள் மூலமாகவும் இதை ரொம்ப அழிச்சிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருவக்கரையில் இருக்கிற கல் மரத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். மரமே கல்லாதல், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அது ஒரு விஷயம், அதை பார்த்தோம், அதோட மறந்துட்டோம் அப்படின்றது இல்லாமல் அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த நிலத்தோட தன்மை என்ன, இந்த நிலம் எப்படி மாறுச்சு, இப்படியான ஒரு அறிவு தேடலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப இல்லைன்னே சொல்லலாம். இன்னொன்று இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படலையான்னு கூட நமக்கு ஒரு கேள்வி வருது. இது திருவக்கரையை பற்றிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு நினச்சோங்களேன், அதிகமாக தொல்லுயிர் படிமங்கள் நமக்கு கிடைக்குதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க, இப்போ நான் போன வாரம் கூட போயிருந்தேன், அந்த இடத்துல நெத்தை ஓடுகள், பல நுண்ணுயிர்கள்லாம் அப்படியே ஃபேசிலானது நமக்கு கிடைக்குது, அதெல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் என்ன அந்த இடத்துல இந்த பகுதியில் இவைகளை பாதுகாப்பதற்கு ஒரு மியூசியம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கிற சில ஆசிரியர்கள், இன்னும் நம்ம இதுவாக சொல்லணும்னா வரலாற்று ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் சுய ஆர்வத்தில் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாணவர்கள் சேகரித்து வகுப்பு அறைகளிலும் கல்லூரி அறைகளிலும் வச்சு தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த ஆசிரியர் போயிட்ட பிறகு அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் போயிடும். அவைகளை நிரந்தரமாக பாதுகாத்து இந்த ஊரில் இப்படியான ஒரு கடல், இதோட காலகட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 மில்லியன் ஆண்டுகள், 8 மில்லியன் ஆண்டுகள், 8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு தொல்லுயிர் படிமத்தை கூட நம்மளால பாதுகாக்க முடியல. குறைந்தபட்சம் நான் எல்லாத்தையும் பாதுகாக்க சொல்ல, குறிப்பிட்ட சில உயிர் படிமங்களை வச்சுக்கிட்டு அவைகளை வச்சு நம்ம அந்த வட்டாரத்துக்கேற்ற ஒரு பாடத்திட்டமாக அதை மாற்றலாம். அந்த பகுதியில் இப்போ நாளைக்கு மாணவர்கள் அதை சார்ந்து சேகரிக்கலாம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எங்கெங்க போகுது, இவ்வளோ படிமங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சிமெண்ட்,
எல்லாம் சிமெண்ட்டாக தான் போடுது. எப்படி இன்னைக்கு ஆத்து மணல் ஃபுல்லாக சிமெண்ட் இது வீடு கட்டுறதுக்கு பயன்படுதோ, இந்த தொல்லுயிர் படிமங்கள் எல்லாம் சிமெண்ட்டாக போட்டு அரைச்சி அப்படியே இதை பற்றியான விஷயங்கள் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு, அதில் 1-2 கட்டி வந்து ரோட்டில் போகும்போது வண்டியில் கீழே விழுந்துட்டு அவைகளை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இதில் நெத்த இருக்க ஓடு இருக்குன்னு பார்க்குற மாதிரி தான் விஷயமா இருக்கே தவிர, உண்மையான ஒரு ஆய்வாளர்கள் உள்ளே போய் இறங்கி என்னென்ன தொல்லுயிர் படிமம் இருக்குது, தமிழகத்தில் அந்த நிலப்பகுதியில் என்ன மாதிரியான தொல்லுயிர்கள் இருந்துச்சு, இவைகள்லாம் நம்ம பாதுகாக்கணும். இது ஒரு விஷயம். இதை விட இன்னொரு விஷயம், ரொம்ப சென்னைக்கு அருகிலேயே தாம்பரத்தில் குண்டு பெருமுதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் தொல்லுயிர் படிமங்கள் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி அந்த இடத்துல இல்லை. நம்ம இது வச்சுட்டாங்கன்னா மொத்தமாக அதுவும் போயிடும். ஒரு 2 அடி ஆழத்திலேயே நிறைய குழி தோண்டினாலே அந்த தொல்லுயிர் படிமங்கள் கிடைக்குது. நிறைய நாங்கள் அங்கே மாணவர்களோடு சென்று அங்கேயும் நாங்கள் பார்த்தோம். உடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இலை அந்த ஃபேசில்ஸில் இலைகள்லாம் இருக்கும், இலைகள் இருக்கும், நெத்தை கிடைச்சிது, சின்ன சின்ன பூச்சிகள் கிடைச்சிது. இவைகள்லாம் வைத்து இந்த நிலத்தில் இந்த இடத்துக்கும் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விஷயத்துக்கும் திருவக்கரையில் இருக்கிற கல்மர் இப்படியான ஒரு ஒப்பீட்டு ஆய்வுகள்லாம் நமக்கு இன்னும் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஜுராசிக் பார்க்கை பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க அதை ஆய்வு செஞ்சு அது டைனோசார் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு இது கிடைக்குதோ, அதே மாதிரி அரியலூரில் டைனோசார் முட்டை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம். அது சார்ந்த ஆய்வுகள் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல. குறிப்பாக அந்த மாதிரி தொல்லுயிர் படிமங்களையாவது நம்ம பாதுகாத்து அது அடுத்த தலைமுறைக்கு இவைகளெல்லாம் நம் மண் சார்ந்த விஷயங்கள், நம் மண் சார்ந்த வரலாறுகள், நமக்கு முன்பு, நமக்கு 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இவைகளெல்லாம் இந்த நிலத்தில் வாழ்ந்தன, இது சார்ந்த பதிவுகள்லாம் நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இந்த படிமங்கள்லாம் பற்றி பேசும்போது நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் இதை பற்றின இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம ஆவணப்படுத்தாமல் விட்டதுனாலேயே இன்னைக்கு நிறைய தகவல்கள் நமக்கு இப்போ கிடைக்காம போயிருக்கு. அட்லீஸ்ட் இருக்கிற அரிதான விஷயங்களையாவது நாம் சேகரிக்கணும். இன்னும் சொன்னேன்னா இலக்கியங்கள் நம்ம நிறைய பேசணும். அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் வந்தப்புறம் கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஓலைச்சுவடிகள் எழுத்து வடிவத்தில் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இந்த மாதிரியான ஒரு படிவங்கள் மூலமாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முழுமையான தகவல் எல்லாம் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு? எந்த மாதிரி? இல்லை, கல்வெட்டுக்கள் மூலமாவோ ஓலைச்சுவடி மூலமாக இப்போ நமக்கு இது வரைக்கும் கையில் சேகரித்து வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன? இப்போ மொழி பற்றின ஒரு புரிதல் இருக்குது. தமிழ் மொழிக்கு முதல் பேசிய மொழி அப்படின்னு நம்ம சொல்லணும். எழுத்து வடிவங்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பண்பாடு கலாச்சாரம் வரலாறுன்ற விஷயங்களை எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம்? இப்போ இந்த கேள்வி மூலமாக பல்வேறு நம்மளோட விஷயங்களை பல்வேறு விதமாக நம்ம பிரித்து பேசலாம். குறிப்பாக இந்த மொழி சார்ந்த விஷயம், இந்திய மொழிகள்லேயே இந்தியாவிலேயே இருக்கிற வழக்கில் இருக்கிற இன்னைக்கும் பேச்சு வழக்கு இருக்கிற நம்ம தமிழ் மொழியோட தொன்மையான வரி வடிவம் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. வேற எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அதான். இன்னைக்கு செம்மொழி அப்படின்ற ஒரு தகுதி இந்த தமிழ் மொழிக்கு இருக்குதுன்னா இந்த மாதிரி எழுத்து வடிவமும் அதுக்கு இருக்குது. சும்மா ஒன்று செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கிடைச்சதில்லை. இப்படியான ஒரு தொல்லியல் சார்ந்த அதுக்கான ஒரு தன்மைகள் இருக்குது. அதோடு அது அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இப்போ சங்க இலக்கிய மாவட்டம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதுவும் தொல்லியலும் இணைஞ்சு நம்ம அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதில் கூடுதலான விஷயங்கள் நமக்கு ஆழப்படுது, அழுத்தப்படுதுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது போலவே அரசர்கள் குறித்த செய்திகளும் அரசர்கள் குறித்த வரலாறுகளும் நமக்கு இந்த இடத்துல ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவைகளும் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. காசுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். காயின்ஸ், இந்த காசுகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடைந்த ஒரு வளர்ச்சி போக்கை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பழங்காலத்தில் இருந்த காசுகளும் பிற்காலகட்டத்தில் வந்த காசுகளும் ரோமானியர்களோட காசுகளும் இது தமிழ் பகுதியில் இருக்கிற அரசர்கள் பிற்காலத்தில் வெளியிட்ட காசுகளும் அந்த ஒரு படிநிலையை பார்க்க முடியுது. என்ன சோகம்னா, இது காசுன்னே நம்ம இந்த ஆற்று மணலை அள்ளி கொண்டு வரோம் இல்லைங்களா, அதுக்குள்ள நிறைய காசுகள்லாம் வந்துடும். இது நான் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். அந்த ஆற்று மணல் அள்ளி கொண்டு வரும் கூடுதல் இதெல்லாம் வந்துடும். இது என்னன்னே தெரியாமல் கலவையில் கலந்து செவுத்தில் பூசுகிற ஒரு வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மணலில் ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில காசுகள்லாம் நான் எடுத்திருக்கேன். சென்னை பகுதியிலே அந்த மண்ணில் கைக்கோடாரியே எனக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கைக்கோடாரி கோடம்பாக்கத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு விஷயம் இல்லை, அது மண்ணில் ஆற்று மண்ணில் வந்திருக்கு. அந்த மண்ணில் அவங்க ஜலிக்கும் போது கீழே கிடச்சிருக்கு. இது ஒரு தனி செய்தி. இப்போ இந்த மாதிரி வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய செழுமையான ஒரு தமிழனுடைய நம்ம பெருமையாக கூட சொல்லுவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு நமக்கான ஒரு பெருமையான ஒரு விஷயமா அந்த புறப்பொருள்லேருந்து நம்ம சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல தொல்லியல் சார்ந்த முடிவுகள் மூலமாக தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நம்ம இதை மேலும் அழுத்தமாக சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இவைகளை ஒரு சில வரிகளாக பாடத்திட்டங்கள் இல்லாமல் இவைகள் சார்ந்த விஷயங்களை நுட்பமாக ரொம்ப ஆழமான பாடத்திட்டங்களாக நம்ம உருவாக்க வேண்டும். ஏன்னா இதை இன்னும் குறிப்பாக ரொம்ப இளநிலை மாணவர்கள்லேருந்து கொண்டு வரணும். இது எங்கே போய் நிற்குதுன்னா, வரலாறு தமிழ் படிக்கிறதுன்றதே இன்னைக்கு
என்ன சொல்றது, ரொம்ப அரிதானுச்சு. தமிழ் படிக்கிறியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு, வரலாறு படிக்கிறியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு, தொல்லியல் படிக்கிறியா, இது படிச்சுட்டு என்ன வேலை? வேலைக்கான ஒரு பாடத்திட்டத்தில் இருந்து நாம் சமூகத்திற்கான நம் மொழி, நம்ம வரலாறோடு இணைந்த ஒரு பாடத்திட்டத்தை படிக்கும்போது அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம மேலும் வளர்த்தெடுக்க கொண்டு வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, இந்த அகழ்வாய்வு செய்கின்ற பொருட்களை எல்லாம் லேப் நமக்கு சரியான ஒரு லேப் இல்லை. இந்த லேப் இதெல்லாம் வரும்போதே நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பண்பாடுக்கு எப்படி வந்து ஒரு வலிமையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த லேப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவைகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி உடனடியாக அந்த ஆய்வு முடிவுகள் ரிசல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆய்வு முடிவுகள்லாம் உடனடியாக வரும்போது வரலாறுகள் இன்னும் நமக்கு செழுமையாக கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு முடிவு இதுவரை நமக்கு வெளியிடப்படவில்லை. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு நடந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் நெருங்கிடுச்சு. ஏன் முடிவு இன்னும் வெளியிடலை? அதே போல் காஞ்சிபுரம் பகுதியில் கிடைச்ச நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு தாழி எல்லாம் கிடைச்ச சங்க காலத்துக்கு முன்பு வாழ்ந்த இரும்பு கால மனிதனோட வாழ்ந்த இடம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஜல்லி உடைக்கிறவங்க கையில் போயிடுச்சு. ஒரு தாழி கூட கிடைக்கல. அப்போது ஒரு பக்கம் நம்மளுடைய பெருமையும் நம்மளுடைய சிறப்பையும் அறிவிக்கின்ற இந்த தொல்லியல் சார்ந்த பொருட்கள் ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கிடைச்சதுலேருந்து நம்ம பெருமை பேசிட்டு இருக்கிறோம். அது முழுமையானது கிடையாது. இது எங்கே போய் நிற்கும்னா, பெருமை பேசுறதா போயிடுமே தவிர நமக்கான சான்றுகள் எல்லாம் போயிடும். இதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம கேட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு தமிழ் அறிஞரா, ஆய்வாளரா, இன்னைக்கு தொல்பொருள் அப்படிங்கிறதுனா என்ன, எதெல்லாம் நம்ம இதன் மூலமாக வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் காப்பாற்றப்படாமல் அழிஞ்சிட்டு இருக்குது, அதிலேருந்து அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அழகாக சொன்னீங்க. எல்லாருக்கும் வேலை என்ன கிடைக்குதோ அதுக்கான பணிகளை தேடி எல்லாரும் போகிற நிலை மாறி இதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கும். இதன் மூலமாக தான் அடுத்த தலைமுறை வந்து நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு அரிய வாய்ப்பு இந்த தொல்பொருள் ஆய்வுகளில் தான் இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. புத்தகங்கள், செய்தித்தாள்கள், இளையதளங்கள் இவற்றின் மூலம் நாம் பல அரிய செய்திகளை அறிந்து கொள்கிறோம். ஆனால் இவற்றிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பல செய்திகளை, இளைஞர்களுக்கு தேவையான ஊக்கங்களை, நம்பிக்கைகளை, இவைகளையெல்லாம் கட்டுரையாக எழுதினால் எவ்வளவு பேர் படிப்பார்களோ தெரியாது. ஆனால் கதை வடிவம் மிக எளிதாக மக்களை போய் சேரும். ஹென்றி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை நமக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கிறது, பகுத்தறிவு சிந்தனையையும் கொண்டு வருகிறது, உளவியல் கூறுகளையும் விளக்குகிறது. இவை அனைத்தும் ஒரு சின்னஞ்சிறு சிறுகதைக்குள் அடங்கி கிடக்கிறது. எனவே அந்த கதையை தேடி பிடித்து த லாஸ்ட் லீஃப் என்கிற அந்த கதையை கடைசி இலை என்கிற பெயரில் மொழிபெயர்த்து தமிழ்நாடு அறிவியல் மன்றத்தினர் தந்திருக்கிறார்கள். ஹென்ரியை பற்றி நாம் அறிவோம். அவருடைய பெயர் வேறு, வில்லியம் போர்ட்டர் என்பது. ஆனால் அவர் வைத்துக்கொண்ட அந்த புனை பெயர் ஆலிவர் ஹென்றி என்பது கூட சுருங்கி ஹென்றி என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவைச் சேர்ந்தவர், நார்த் கரோலினாவிலே பிறந்தவர். 1862 பிறந்து வெறும் 48 ஆண்டுகள், ஒரு அரை நூற்றாண்டு கூட அவர் வாழவில்லை. 1910 ஆண்டு இறந்து போனார். அதிலும் 1902 ஆண்டு நியூயார்க்குக்கு வந்ததற்கு பிறகுதான் அவர் எழுதத் தொடங்கினார். கடைசி 8 ஆண்டுகள் தான் அவருடைய எழுத்துகள். அவருடைய எழுத்துகளிலே இருக்கிற திறன், முடிக்கும்போது அவர் தருகிற ஒரு திருப்பம், ஆங்கிலத்தில் ட்விஸ்ட் என்று சொல்லுவார்களே, அந்த திருப்பம் இதுதான் அவருடைய புகழை பேரளவுக்கு கொண்டு சென்றது. அவருடைய எழுத்துக்களை படிக்காதவர்கள் உலக அளவிலேயே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு உலக புகழ்பெற்ற என்று எழுதியிருக்கிற த லாஸ்ட் லீஃப் என்கிற கதை மிகச் சுருக்கமானது, ஆனால் படிக்கிற போது நம்மை நெகிழ வைக்கிறது. ஒரு ஓவியர்களை பற்றிய கதை என்று அதனை சொல்லலாம். ஜான்சி, சூசன் என்கிற 2 பெண் ஓவியர்கள், 2 பேரும் ஒரு மாடியில் அறையெடுத்து தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஊரில் யார் இடம் கொடுத்தார்கள் என்றால் அந்த வீட்டுக்கு உரிமையாளரான பர்மன் இடம் கொடுத்தார். காரணம், அவரும் ஒரு ஓவியர். அவர் ஒரு மிகப்பெரிய ஓவியர். 40 ஆண்டுகளாக ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறவர். ஆனாலும் என்ன காரணத்தினாலோ அவருடைய ஒரு ஓவியம் கூட மிகப்பெரிய உலக புகழை பெறவில்லை. தொடர்ந்து வரைந்து கொண்டிருக்கிறார், நன்றாக இருக்கிறது என்கிற அளவிலே தான் அந்த ஓவியங்கள் பாராட்டப்படுகின்றன.
அவருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகமே பார்த்து மூக்கில் விரலை வைக்கிற அளவுக்கு வியந்து போகிற மாதிரி ஒரு ஓவியத்தை என் வாழ்நாளில் கண்டிப்பாக நான் தீட்டுவேன் என்று நம்பிக்கையோடு அவர் சொல்லி கொண்டிருப்பார். அந்த ஓவியம் எப்போது வரப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. மாடியிலே இருக்கிற சூசன், ஜான்சி என்கிற 2 பெண்களும் ஓவியர்கள். ஆனால் குண நலன்களில் ஒரு வேறுபாடு உண்டு. சூசன் மிக துணிச்சலான பெண், ஜான்சி எல்லாவற்றுக்கும் அச்சப்படுகிற, வாழ்வில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாத, பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் ஆளாகி இருக்கிற ஒரு பெண். இந்த 2 பாத்திரங்கள், பர்மனை சேர்த்து இந்த 3 பாத்திரங்கள், அவ்வளவுதான் அந்த கதை. இந்த கதையில் என்ன திருப்பம் என்று கேட்டால், அங்கே அந்த பகுதியில் அன்றைக்கு நிமோனியா என்கிற காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. நிமோனியா ஒரு கொடுமையான நோய். அது வெறும் தும்மல், சளி என்று தொடங்கும். ஆனால் பலரை உயிரோடு கொண்டு போய்விடும். எனவே நிமோனியா காய்ச்சலுக்கு அஞ்சாதவர்கள் அன்றைக்கு யாரும் வெளிநாடுகளிலே இல்லை. அந்த நிமோனியா காய்ச்சல் இயல்பாகவே அச்சப்படுகிற குணம் கொண்ட ஜான்சிக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அவள் மிகவும் பயப்படுகிறாள். தான் பிழைக்கவே முடியாதோ என்று நினைக்கிறாள். சூசனும் கீழே இருக்கிற பர்மன் தான் அவர்கள் 2 பேருக்கும் ஒரு தந்தையார் போல் ஆகிவிட்டார். இவர்கள் 2 பேரும் என்ன ஆறுதல் சொல்லியும் கேட்கவில்லை. மருத்துவர் தினமும் வந்து பார்த்து மாத்திரைகளை கொடுக்கிறார். போகிற போது சூசனை தனியாக அழைத்து, நோய் கடுமையாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சமாவது நம்பிக்கையும் ஊக்கமும் இருந்தால்தான் ஒருவரால் பிழைக்க முடியும். என் மாத்திரைகள் பாதிதான் வேலை செய்யும், மனம்தான் மீதி வேலையை செய்யும். எனவே உங்கள் தோழிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். என்னதான் சூசன் அதனையெல்லாம் எடுத்து சொன்னாலும் ஜான்சி நம்புகிறவளாக இல்லை. எந்த நேரமும் தான் இறந்து போய்விடுவோம் என்கிற எண்ணத்திலேயே தான் அவள் இருக்கிறாள். அந்த கதையினுடைய முக்கியமான பகுதி என்ன என்றால், ஒரு முறை அவள் அந்த வீட்டில் படுத்திருக்கிறாள். நிமோனியா காய்ச்சல் இன்னமும் பெரிதாக குறைந்து விடவில்லை. ஜன்னல் கதவுகள் திறந்திருக்கின்றன. எப்போதாவது சில வேளைகளில் பனியும் காற்றும் இல்லாமல் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து கொள்ள முடியும் என்கிற நிலைதான் மேலை நாடுகளிலே உண்டு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு திராட்சை கொடியிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. அதற்கு வேறு ஒரு காரணமும் இல்லை. அது இலை உதிர்காலம். இலைகள் உதிரும் என்பது இயற்கைதான். அதை பார்த்து இவள் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருக்கிறாள். 15, 16, 13 என்று எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வருகிற போது சூசன் பக்கத்தில் இருந்தவள், என்ன ஜான்சி, என்ன எண்ணுகிறாய் என்று கேட்கிறாள். நான் எண்ணவில்லை, கீழே விழுகிற அந்த இலைகளை பார்க்கிறேன். ஒவ்வொரு இலைகளாக விழுகின்றன. என் வாழ்க்கையும் இப்படித்தான் உதிரப்போகிறது என்கிறாள். ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாய்? எப்போது வாழ்க்கை முடியுமோ முடியட்டும். அதுவரையில் நாம் நம்பிக்கையோடும் ஊக்கத்தோடும் இருக்க வேண்டாமா? நீ பிழைப்பாய், நீயும் நானுமாக சேர்ந்து இன்னும் பல ஓவியங்களை தீட்டுவோம். பர்மன் நமக்கு துணை இருப்பார், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சூசன் எவ்வளவோ தைரியம் சொன்னாலும் அங்கே எடுபடவில்லை. அவள் ஒரு நாள் இரவு தூங்கப் போவதற்கு முன்னால் சொல்கிறாள், ஏறத்தாழ எல்லா இலைகளும் உதிர்ந்து விட்டன, இன்னமும் 5 இலைகள் மீதம் இருக்கின்றன. அந்த கடைசி இலை உதிரும்போது நானும் உதிர்ந்து விடுவேன் என்கிறாள். இது என்ன மூட நம்பிக்கை? அந்த இலைக்கும் முன் வாழ்வுக்கும் என்ன தொடர்பு என்று சூசன் சொல்லி கொண்டிருக்கிற போதே ஒரு இலை உதிர்கிறது. 5வது இலை உதிர்ந்து விட்டது, இன்னமும் 4 தான் என்கிறாள். காலையில் எழுந்து பார்க்கலாம், ஒரு நாள் தாக்கு பிடிக்கும், அந்த இலையும் என் உயிரும் என்று சொல்லிவிட்டு அவள் தூங்குகிறாள். இதனை அவள் பர்மனிடத்திலேயும் போய் இப்படி இவள் உளறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்ல 2 பேரும் ஆறுதல் சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அடுத்த நாள் காலையிலே ஜான்சி விழித்து பார்க்கிற போது எல்லா இலைகளும் உதிர்ந்து விட்டன, ஒற்றை இலை மீதம் இருக்கிறது. அவள் சூசனிடத்திலே சொல்கிறாள், பார், அந்த கடைசி இலை உதிரும்போது தான் நான் இறப்பேன் என்கிறாள். அன்று முழுவதும் அந்த இலை உதிரவில்லை. அடுத்த நாள் காலையிலே ஜன்னலை திறந்து பார்க்கிற போதும் இலை உதிரவில்லை. ஒரே ஒரு இலை மட்டும் அப்படியே அந்த இடத்தில் அந்த சுவரை ஒட்டி இருக்கிறது. என்னடா வியப்பு இது! இத்தனை காற்றை, இத்தனை பனியை இந்த இலை மட்டும் எப்படி தாங்குகிறது என்று அவளுக்கு தோன்றுகிற போதே உள்ளத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த இலையே போராடி தன்னை தற்காத்து கொள்ள முடியும் என்றால் ஏன் என்னால் முடியாது? எனக்கும் நோய் சரியாகிவிடும் என்கிறாள். மெல்ல மெல்ல சரியாகிறது. ஆனால் கீழ் வீட்டிலே இருந்த பர்மன் நோயினால் இறந்து போகிறார். அவர் ஏன் இறந்தார்? எப்போது அவருக்கு நிமோனியா வந்தது?
ஜான்சிக்கு நிமோனியா இருக்கிற போதே அவருக்கும் வந்தது. அவர் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை, சூசனுக்கு மட்டும் தெரியும். ஆனால் அவர் இறந்து போன கதைதான் இந்த கதையினுடைய திருப்பம். சூசன் கடைசியாய் சொல்லுகிறாள், நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அன்று ஒரு இரவு நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய், பனி வீசி கொண்டிருந்தது. பர்மன் நான் சொல்ல சொல்ல கேளாமல் ஒரு ஏணியை எடுத்து கொண்டு போய், நீ பார்க்கிறாயே அந்த திராட்சை மரத்தினுடைய இலைகள் ஏறத்தாழ உண்மையில் அத்தனை இலையும் உதிர்ந்து விட்டன. கடைசி இலை ஒட்டி கொண்டிருப்பதாய் நீ நினைத்தது அது இலை இல்லை, சித்திரம். அந்த இலை எப்போதோ உதிர்ந்து விட்டது. அது உதிர்ந்து விட்ட அந்த நேரத்தில் அடுத்த நாள் காலையில் நீ அதை பார்த்தால் அது உதிர்ந்து விட்டது என்கிற கவலையிலேயே உன் உயிரும் போய்விடுமே என்பதற்காக ஒரு இலை அப்படியே இருப்பது போல தத்ரூபமாக ஒரு உயிர் ஓவியத்தை அவர் வரைந்தார். கவனித்துப்பார், அது இலை இல்லை, ஓவியம். அது ஆடுகிறதா அசைகிறதா பார், அது வெறும் ஓவியம். அப்படி பனியில் நின்று வரைந்து அந்த சித்திரத்தை முடித்த காரணத்தால் நிமோனியா முற்றி போய் நம்முடைய தந்தையைப் போல இருந்த பர்மன் இறந்து விட்டார். சுருக்கமாக சொன்னால் உன் உயிரை காப்பாற்ற பர்மன் தன் உயிரை இழந்து விட்டார் என்று சூசன் சொல்லுகிறாள். ஆனாலும் ஒன்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாரே, அது இப்போது நிறைவேறிவிட்டது. என்ன தெரியுமா? நான் எவ்வளவோ ஓவியங்கள் வரைந்தேன், பெரும் பாராட்டை பெறவில்லை. ஒரு நாள் உலகமே வியந்து மூக்கிலே விரலை வைக்கிறது மாதிரி ஓர் அருமையான ஓவியத்தை நான் வரைந்துவிட்டுத்தான் மறைவேன் என்றார். அப்படி அவர் உலகமே வியக்கிற மாதிரி வரைந்த ஓவியம்தான் அந்த இலை. ஏனென்றால் உனக்கே அது இலையா சித்திரமா என்று தெரியவில்லையே. எனவே அவர் வாழ்நாளில் வரைந்த ஓவியங்களிலேயே மிக உயர்ந்த ஓவியம் அதுதான் என்று சூசன் சொல்லுவாள். ஜான்சி நெகிழ்வாள் என்று அந்த கதை முடியும். எனவே நம்பிக்கைகள் நம்மை பாதி குணப்படுத்துகின்றன. பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம்தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது என்பதையும் இந்த கடைசி இலை என்னும் ஓ ஹென்ரியின் கதை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய சூழலில் நமக்கு எளிதில் வேலை தரக்கூடிய கல்விகள் எவை என்பதை பற்றியும் அவை எங்கு உள்ளது என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இன்றைய தினம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டிருந்தபடி அறிவினால் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுக்கு என்ன விதமான வேலைவாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்றது என்று பார்த்தோம். இன்றைய தினம் ஆற்றலினை கொண்டு எந்த விதமான வேலைவாய்ப்புகளை ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பெறுகிறார் என்பதை பார்ப்போம். ஆற்றல் என்று சொல்வது ஸ்கில்ஸ். இன்றைய தினம் பாரத நாட்டில் அகில இந்திய அளவில் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தனி ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி 800 விதமான ஸ்கில்ஸ்களை டெவலப் பண்ணுவதற்கான வழிமுறைகள் செய்து கொண்டு ஒரு படிப்பாளியை வேலையாளியாக ஆக்க வேண்டியதற்கான வழிமுறையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பயிற்சி, அதாவது 3 வருடங்களாக அவர்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டின் கீழ் ஆர்டிகிள்ஸாக பணிபுரிவதனால் அவர்கள் அந்த 3 வருடத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸுக்கு வேண்டிய அனைத்து ஆற்றல்களையும் தன்னால் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் பெற்ற ஆற்றலின் காரணமாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த ஆற்றலின் பயனாக அவர்களுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நாம் இன்று பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸில் சொல்லும் போது ப்ராக்டிஸ் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற 2 விகிதத்தில் அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ள இந்த ப்ராக்டிஸ் என்கின்ற பார்க்கும் பொழுது அந்த அசட் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மற்றும் அந்த அசட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சி அண்ட் அட்வைசரி சர்வீசஸை அவர்கள் அந்த ஆற்றலின் வாயிலாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உள்ளன. இதை தவிர ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், இப்பொழுது ஆற்றலினால் ஒருத்தர் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அறிவினால் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் வேலையாக இருக்கக்கூடியது ஆற்றலினால் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் என்கின்ற அந்தஸ்தில் அவருக்கு வேலை கிடைக்கின்றது. அதாவது அறிவினால் கிடைப்பது ஃபைனான்ஸ் மேனேஜர் என்று வைக்கும்பொழுது ஆற்றலினால் கிடைக்கக்கூடியது ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் என்கின்ற ஒரு உயர்ந்த நிலையில் அவர்கள் ஆற்றலை பயன்படுத்துவதற்காக அந்த ஆர்கனைசேஷனில் அந்த கார்ப்பரேட் கம்பெனி அவர்களை பயன்படுத்தி கொள்கின்றன. இதை தவிர கார்ப்பரேட் பட்ஜெட் மற்றும் கார்ப்பரேட் பிளானிங்
இதற்கெல்லாம் வந்து தேவைப்படக்கூடிய ஆட்களை, இந்த ஆற்றல் பெற்றவர்களை, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் ஆற்றல் பெற்றவர்களை ஆற்றலின் காரணமாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்றைய தினம் மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஆற்றல் என்று பார்க்கும் பொழுது ஃபோரன்சிக் ஆடிட், எனர்ஜி ஆடிட் மற்றும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பல பகுதிகளில் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸினுடைய ஆற்றலை பாராட்டி அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இன்றைய தினம் மேலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் மற்றும் அசட் மேனேஜ்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் இதில் மட்டுமே பார்க்கும் பொழுது இன்றைய தினம் UK மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதியாகும் சர்வீசஸ் ஆகப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய BPO கம்பெனிஸ்களில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவர்களை எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய டிசிஷன், கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன் ஆகப்பட்டதை இங்கே இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை எம்ப்ளாய் பண்ணி அதன் மூலமாக இன்றைய தினம் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுக்கான முடிவு மற்றும் அதனுடைய சாதக பாதகங்களை உடன்கணித்து அடுத்த நாள் காலையில் வந்து அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது இல்லாமல் அன்றைய தினம் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டிய டிசிஷன்ஸ் அதையும் இந்த மாதிரியான ஆற்றலை கொண்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டாக இந்த BPO கம்பெனிஸ் மற்றும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே சென்னையிலையும் மற்றும் இந்தியாவிலையும் அதனுடைய பிரான்ச்சுகளை அமைத்து கொண்டு UK மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அவுட் சோர்ஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த ஆற்றலின் மூலமாக அந்தந்த துறையின் ஆற்றலின் மூலமாக இவர்களால் முடித்து கொடுக்க முடிகின்றது. இது தவிர இந்த அசட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு இதில் வரும்போது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்கின்றதும் வருது, அசட் மேனேஜ்மெண்ட்டும் வருது. இந்த மாதிரியான துறைகளில் இன்றைக்கி அதிகமான வேலைவாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொன்னால் மிகையாகாது. இது தவிர இந்த ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், ஃபைனான்ஷியல் மேனேஜர் என்கின்ற வித்தியாசம் அப்படின்னும் போது பார்க்கும்போது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்றால் அவரை உடனடியாக ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அறிவுத்திறனால் அவர் பெற்ற ஆற்றல், அவர் அந்த அனுபவத்தினால் பெற்ற ஆற்றல் இருக்குது பாருங்கள், அந்த ஆற்றலின் காரணமாக அவரை ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அறிவு மற்றும் ஆற்றல் இல்லாமல் அவருடைய அனுபவம் அப்படின்றது வந்து அந்த 3 வருஷ ஆர்டிகிள்ஷிப் பீரியடில் கிடைக்கக்கூடிய பலவிதமான கிளைண்ட்டுகளுக்கான சேவைகள் செய்யும் பட்சத்தில் அந்த அனுபவத்தை கொண்டு அவர் வந்து ஃபைனான்ஸினுடைய அட்வைசராக வைக்கிறாங்க. இந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர்னு வைக்கிறது போக இது 3 விதமான டேலண்ட்டும் கொண்டவரை அமோகமான ஒரு நிதி கிடைக்கக்கூடிய வகையில் ஃபைனான்ஸு டைரக்டர் என்கின்ற அளவில் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு இந்த பார்க்கும்போது இந்த ஆற்றலினால் வரக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்குது பாருங்கள், இதில் வந்துட்டு ப்ராக்டிஸில் வந்துட்டு இந்த சர்வீஸ் டேக்ஸு மற்றும் வேட் மற்றும் இன்கம் டேக்ஸு இந்த மாதிரியான ஏரியாஸ்லெல்லாம் வந்து அவங்களுடைய ஆற்றலினை கொண்டு அந்தந்த வழிமுறையை அந்த கிளைண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அதனால் கிளைண்ட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யக்கூடியது இந்த ஆற்றலினால் வரக்கூடிய வேலைவாய்ப்பு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ஜான் பிரிட்டோ, ஸ்ரீராம் அவங்களெலாம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கான வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னும் போது எங்கெங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு எங்கெங்கேருந்து வருதுன்னு சொன்னோம்னா அவங்க அந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இதில் வந்து கடைநிலையில் உள்ளவங்க கூட பாஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி number of students who has passed out and who are available for employment is very limited with reference to chartered accountancy. இன்றைய ரிக்குயர்மெண்ட் வந்து 2,50,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிற இடத்துல ஒரு 5 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கான வேலைவாய்ப்புகள் இந்த ஆற்றலினால் வரக்கூடிய நிதியாகப்பட்டது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பை முடிப்பவர்களுக்கு உண்டு. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பை முடித்தவுடன் அவர்களுடைய திறனானது அவர்கள் பெற்ற நாலேஜ் மற்றும் ஸ்கில்
இது இரண்டையும் கொண்டு மேலும் மேலும் உயர்வதற்கான வழிமுறைகளை அவர்களுடைய செயல்பாடுகள் காமித்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் நாம் ஆற்றலினால் வந்தக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் அனுபவத்தின் காரணமாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு கிடைப்பது என்பதை பார்ப்போமாக. நன்றி, வணக்கம்.